ஐஸ்வர்யவான். என்ன ஐஸ்வர்யவான், நல்ல பணம் காசு செல்வாக்காக இருக்கிறவன் காணிக்கை போட்டான். அதே மாதிரி அதே இடத்துல ஒரு ஏழை விதவை, அந்த அம்மாவும் காணிக்கை போட்டுச்சு. அந்த ஐஸ்வர்யவான் போட்ட காணிக்கை பெரிய தொகை. ஆனால் அந்த ஏழை அந்த அம்மா போட்ட காணிக்கை 2 காசு. அதை ஆலயத்தில் ஏசப்பா உட்காந்து கவனிக்கிறார். ஏசப்பா உட்காந்து கவனிக்கிறார். கவனிக்கும் போது அவருடைய கவனம் பாரு, காணிக்கையை போடுறத கணக்கு பார்த்துக்கிறார் இயேசு. அந்த பெட்டியில் வந்து போடுவாங்கள்ல, பார்க்குறாரோ என்னவோ தெரில. ஒருவேளை அது எப்படி அது தெரிஞ்சிருக்குன்னா, பணக்காரன் நிறைய கொண்டு வந்தால் எப்படி போடுவான். இப்போ இந்த மாதிரி பெட்டி நான் வச்சுருக்கிறேன், அதில் ஒரு சின்ன சந்தில் நம்ம துரித்து போடுறோம். ஆனால் அவன் பெரிய பணக்காரன் நிறைய பெரிய ஒரு ஏதோ பொக்கிஷமோ தொகையோ கடவுளுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்னா இது ஆகுமா? இது ஆகாது. அப்போது ஒரு பெரிய ஏதாவது அந்த இடத்துல ஒரு காணிக்கை தொட்டி கட்டப்பட்டிருக்கலாம், அல்லது அதை கொண்டு வந்து அந்த ஆசாரியர் இடத்துல அதை பெரிய ஒரு தட்டுலையோ ஒரு பெரிய பாத்திரத்திலோ கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். அதனால தான் அது கண்ணில் பார்க்குறதுக்கு தெரியுது. அதுதான் அதனுடைய நம்ம புரிந்து கொள்வதற்கு. ஐஸ்வர்யவான் கொண்டு வந்தான்னா அவன் ஏராளமாக ஏகப்பட்டதை அவன் நிறைவாக கொடுத்துருப்பான். அது பெரிய ஒரு பாத்திரத்தில் கொடுத்துருக்கலாம், ஒரு இல்லாத ஒரு பையில் கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். அதனால் காணிக்கை பெட்டியில் கொண்டு போய் போடுற மாதிரி இருக்காது. அது கண் பார்வையில் எல்லாரும் பார்க்குற அளவுக்கு இருக்கும். அதனால அது ஏசப்பா பார்த்துருப்பார் போல். அதே மாதிரி ஏழை விதவையும் வருது, அங்கேருந்து கூணிக்கிட்டோ ஏதோ கஷ்டப்பட்டு நடந்து கஷ்டப்பட்டு வந்து அதுவும் போடுது. அந்த உண்டியலில் போடும்போது அந்த உண்டியலில் இருக்க துவாரத்தில் அது போட்டிருக்கோம். டக்குன்னு சத்தம் விழுந்திருக்கும், ஏன்னா சத்தம் கேட்டிருக்கோம். அப்போது புரிஞ்சுக்கிட்டாரு, சரி அந்த அம்மா தனக்குள்ளே இருக்கிறது கொண்டு வந்து போடுது. அது ஒரு 2 காசுன்னு வேதத்தில் சொல்லப்படுது. இந்த ஐஸ்வர்யவானுக்கும் அந்த ஏழை விதவிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, காணிக்கையெல்லாம் பெருசாக போட்டாலும் காணிக்கை தான், சிறுசாக போட்டாலும் காணிக்கை தான். அவன் வந்து ஐஸ்வர்யவானாக்குறான். அந்த ஐஸ்வர்யவானுடைய காணிக்கை எந்த இதுலேருந்து அவன் அந்த காணிக்கை கொடுக்குறான்னு சொன்னால், அவனுடைய பரிபூர்ணத்திலிருந்து கொடுக்குறான்னு வேதம் சொல்லுது. என்னங்க, அவனுடைய பரிபூர்ணத்திலிருந்து கொடுக்குறானா. அப்போ பரிபூர்ணம்னா அவனுக்கு நிறைவாக இருக்குது, பூர்ணமாக இருக்குது, அவனுக்கு குறைவே இல்லை. அவன் ஒருவேளை நியாயமாக சம்பாதிச்சிருக்கலாம், இல்லை அநியாயமாக சம்பாதிச்சிருக்கலாம், இல்லை தங்களுடைய மூதாதிகள் அவங்களுடைய முன்னோடிகள் எல்லாம் சம்பாதித்து வச்ச சொத்தாக இருந்திருக்கலாம், இல்லை அவன் நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணி மேலே வந்திருக்கும். ஆனால் எப்படியோ ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், அவனுக்கு பெரிய தொகை இருக்குது, நல்ல எந்த விதமான குறை இல்லை. அப்போது அவனுடைய பரிபூர்ணத்தில் அவனுடைய சம்பூர்ணத்திலிருந்து அவன் கொண்டு வந்து கொடுக்கறதாக சொல்லப்படுது. ஆனால் இந்த ஏழை விதவி வந்து 2 காசு கொண்டு வந்து கொடுக்குறான். எவ்வளோ கொடுக்குறாங்க? 2 காசு கொண்டு வந்து போடுறான். அப்போது இந்த காணிக்கையை இயேசு பார்க்குறாரு. அந்த அம்மா எந்த நிலையிலேருந்து கொடுக்குதுன்னா, அது தரித்திரத்திலிருந்து எடுத்து கொடுக்குது. என்னத்திலேருந்து? அதுக்கு தரித்திரம். வீடு வந்து ஒரு குடிசலாக இருக்குது, வசதி இல்லை, எந்த ஒரு வாய்ப்பு இல்லை, அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு இல்லைன்னு வச்சிங்களேன். ஏன்னா இந்த காசு தான் அந்த அம்மாக்கிட்ட கடைசியாக இருக்குது. இதை தான் வந்து அடுத்த கட்டம் அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பிட்றதுக்கோ இல்லை மற்றதுக்கோ தேவைப்படும் போல். ஆனால் தனக்கு உள்ளதை இவ்வளோ தான் இருக்குது, அதை அப்படியே கொண்டு வந்து போடுது. இப்போது இதை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த வசனத்தில் சொல்லுது எது அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்குது, இது எந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படுதுன்னு சொன்னால், அந்த ஏழை விதவி போட்ட 2 காசு தான் அங்கீகரிக்கப்படுறதாக வசனம் சொல்லுகிறது. அப்போது ஐஸ்வர்யம் போட்டது அதை பற்றி பார்க்கும்போது அது வந்து அவன் போட்டான், ஆனால் அது அங்கீகரிக்கப்பட்டது பற்றி வேதம் சொல்லலை. ஆனால் அந்த ஏழை விதவி போட்டது அங்கீகரிக்கப்படுகிறதாக அது சொல்லப்படுகிறது. காரணம் என்னென்னா, அந்த அம்மா தனக்கு இருக்கிறது அதுதான், அடுத்த வேலை வேறு இல்லை, அந்த அம்மாக்கிட்ட எதுவும் இல்லை. இனிமேல் அந்த அம்மாவுக்கு எந்த வழியில் எப்படி காசு கிடைக்கும்னு தெரியாது. இதுதான் அவங்களுக்கு கடைசியாக அவங்கக்கிட்ட இருக்கிற 2 காசு, அதையும் கொண்டு வந்து போடுறாங்க.
அப்போது இவன் பரிபூர்ணத்திலேருந்து போடுறான். இவனுக்கு இருக்கிற செல்வாக்கு பயங்கரமாக இருக்கிற செல்வாக்கு பூர்ணமாக எல்லாமே இருக்குது அவனுக்கு. அதிலிருந்து அவன் குறையில அதிலிருந்து கொண்டு வந்து போடுறான். ஆனால் ஒன்றுமே இல்லாத இந்த அம்மா தனக்கு இருக்கிறது அதுதான், தனக்கு உண்டானதே அந்த அம்மா போடுது. அப்போது எது கர்த்தருடைய பார்வையில் அது பிரதானமாக இருக்கும்? இப்படி இந்த பிரசங்கத்தை கேட்டதும் நம்ம நினைக்கலாம், அப்போ நம்ம கூட 2 காசு போட்டால் கூட ஆண்டவர் அங்கீகரிச்சுக்குவார், அதனால் பரவாயில்ல எப்போவுமே நம்ம 2 காசை போட்டுடலாம் அப்படின்னு கூட யோசிக்கலாம். அப்படி இல்லை, அப்படி இல்லைங்க. அந்த அம்மாவுக்கு இல்லாதது அதுதான், அதை போட்டாங்க. உங்களுக்கு என்ன இருக்குதோ அதையும் போடும்போது என்ன செய்யணும்னா எப்படி போடணுன்றது தான் இப்போ நான் இதுக்கு பிறகு இந்த ஒரு கருத்தை சொல்கிறேங்களுங்க. காணிக்கை வந்து எவ்வளோனா கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்து கொட்டலாம், அதில் 2 காசாவது போடலாம். ஆனால் காணிக்கை வந்து அளவு முக்கியம் இல்லை, ஆனால் உள்ளத்தில் இருக்கிற மனசு தான் முக்கியம். உள்ளத்தில் இருக்கிற மனசு. இப்போது இதே மாதிரி இந்த விஷயத்தில் நீங்கள் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வருது. அதாவது